செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபார்மிங் செலெக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த மெத்தட்ல சொன்ன மாதிரி தான் ஃபார்மிங் செலெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நீங்க செலக்ட் பண்ணி 10 ஆடு வந்துட்டு வாங்கிட்டீங்க, அந்த 10 ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்மலை வளர்க்க போறீங்க, தரைமுறையில் வளர்க்க போறீங்க, மேய்ச்சல் முறையில் வளர்க்க போறீங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்டா என்ன சஜஷன் பண்ணுவோம்னா இந்த ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் வந்து சஜஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாங்கிக்கிறது மொத்தமும் பார்த்தீங்கன்னா கெட ஆடுகள் கரெக்டா. ஸோ அது வந்துட்டு ஓடி ஆடி மேய்ச்சல்ல போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டிஸான அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும். நான் அதுக்காக மற்ற அதாவது பலன் முறையிலேயோ தரை முறையிலேயோ வந்துட்டு நான் தப்பு வந்துட்டு சொல்ல வரல. பட் இருந்தாலும் கம்பேரிங் டு த மேய்ச்சல் முறையில் இந்த மெத்தட்ல நீங்க சூஸ் பண்ணி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு அவுட்புட் வந்து அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு இந்த ஃபார்மிங் செலெக்ஷன்ல மேய்ச்சல் முறையை வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு வளங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா டயட் பிளான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெத்தட்ல வந்து டயட் பிளான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்துட்டு கம்ப்ளீட்டா டயட் பிளான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் வந்துருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தீவனங்களை வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேய்ச்சல் முறையில் அப்படிங்கிறது